தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் 2026 புது வருடத்தன்னைக்கு திரைக்கு வந்திருக்கிற பேன் இந்தியா மூவி. கன்னடத்திலேருந்து தமிழ், தமிழ்லேருந்து கன்னடம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் சத்யஜோதி மூவிஸ், இயக்குனர் அஜய் கார்த்திகேயங்கிற தமிழர், நடிச்சிருக்கிறது ஹீரோவா நடிச்சிருக்கிறது மெயினாக நம்ம கிச்சா சுதீப். கன்னடம், தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தின்னு பேன் இந்தியா மூவி தான் இது. உண்மையாக போன வாரமே பெங்களூரில் ரிலீஸ் ஆகிடுச்சு கன்னடத்தில். ஆனால் இந்த வாரம் தான் தமிழில் ரிலீஸ். என்ன மாதிரி படம், என்ன கதை, என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சஸ்பெண்டான போலீஸ் எந்த அளவுக்கு நீதிக்கும் நேர்மைக்காகவும் போராடுறாரு, அதுவும் முதல்வராக இருக்கிறவரே எதிர்த்து போராடுறாரு. அவருக்கு கீழே ஒரு பெரும் ரவுடி சாம்ராஜ்யமே இருக்குது. அதை வச்சுட்டு முதல்வராக இருக்கிற அம்மாவை கொண்டுட்டு முதல்வராக துடிக்கிற அவருடைய வாரிசு ஹோம் மினிஸ்டர், அவருடைய உண்மையான முகத்திரையை கிழிக்க களமிறங்குற சஸ்பென்ஷன்ல இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர், கூடுதலா ஒரு 15-16 சிறுவர்களையும் காவந்து பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அவரை யார் கடத்தி வச்சிருக்கா, ஏன் கடத்தி வச்சிருக்காங்க, இவருக்கும் ரவுடி கூட்டங்களுக்கும் என்ன சம்பந்தம், இவரு அம்மாவை கொலை பண்ண வீடியோவை கைப்பற்றுறதுக்காக என்ன மாதிரிலாம் அயோக்கியத்தனங்களை பண்றாரு, அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எப்படி கிச்சா சுதீப் மார்க்கண்டேயா, அஜய் மார்க்கண்டேயாங்கிற கேரக்டர்ல இருக்கிற கிச்சா சுதீப் எப்படி தவிடுபொடியாக்கி அவருடைய முதல்வர் கனவை தகர்க்கிறார் அப்படிங்கிறதாங்க அந்த மார்க் படத்தோட மொத்த கதையும் களமும். மொத்தமும் ஆக்ஷன் 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 மட்டுமே அப்படிங்கிற ரேஞ்சில், வேற ரேஞ்சில் இருக்குது. உண்மையாக பாராட்டணும். சமீபமாக மேக்ஸ்னு ஒரு படம் நடித்தார், இதே விஜய் கார்த்திகேயா இயக்கத்தில். இதில் அதே விஜய் கார்த்திகேயா இயக்கத்தில் மார்க்குங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாரு. உண்மையாக ஒரு அருமையான ஆக்ஷன் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னா அது மிக இல்லை. அதுக்கு கிச்சா சுதீப் ஃபுல் முகம் ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்கிறாரு. கிச்சா சுதீப்போட கேரக்டர் ஃபுல்லாக ஸ்டைலாக ஆக்ஷனாக அருமையாக இருக்குது. அந்த விதத்தில் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் லாஜிக்காக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனாலும் கிச்சா சுதீப் இந்த படத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக இயன்ற வரை போட இருக்கிறாரு. அது ஃப்ரேம் டு ஃப்ரேம் தெரியுது. காரணம், ஆக்ஷனை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க. கதை இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு தோண வைக்குது. அஜய் மார்க்கண்டேயாங்கிற அந்த சஸ்பென்ஷன்ல இருக்க போலீஸ் சதா சர்வகாலமும் தண்ணியில இருக்கிறாரு. ஆனாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கூடனாலும் அவர் தான் வர்றாரு, குழந்தைகள் கடத்தப்பட்டாலும் அவர் தான் வர்றாரு, முதல்வர்கிட்டேருந்து நாட்டை காவந்து பண்ணணும் முதல்வராக போறவர்கிட்டேருந்து அப்படின்னாலும் அவர் தான் வர்றாரு. அப்படிங்கிறப்ப மொத்த படத்தையும் தன் தோல்ல தூக்கி சுமந்திருக்கிற அஜய் மார்க்கண்டேயாங்கிற கேரக்டர் அதன் தோல்ல, அதாவது கிச்சா சுதீப் போயிட்டு இருக்க அந்த தோல்ல தூக்கி நிறுத்தி இருக்கிற கிச்சா சுதீப்பை பாராட்டணும். ஸ்டைலா இருக்காரு. அவருக்கு எதிராக ஷைன் தாம் சாக்கோ மட்டும் இல்லைங்க, ஆதிகேசவாங்கிற அந்த கேரக்டர்ல வர்ற ஷைன் தாம் சாக்கோ மட்டும் இல்லை. உங்களுக்கு தெரியும், ரஜினி படத்துலலாம் ஒரு பெரிய வில்லன் இல்லைங்களா. சமீபமா அந்த ரஜினி விஜய் படங்கள்லாம் நவீன் சந்திராவும் இந்த படத்துல ஒரு வில்லனா வராரு, பத்ரா அப்படிங்கிற கேரக்டர்ல. விக்ராந்த் ருத்ராங்கிற கேரக்டர்ல நவீன் சந்திராவோட தம்பி கேரக்டர்ல வராரு. இது இல்லாம GM குமார், யோகி பாபு படத்துல யோகி பாபு இருக்காருங்கிறது சொன்னாதான் தெரியும். அந்த மாதிரி ஒரு சின்ன சீன்ஸ் ஒரு 2 சீன் 3 சீன் காமெடின்ற பொருள்ல சில விஷயங்களை பண்ணிட்டு போறாரு. உண்மையாக சிறப்பாக தான் இருக்குது, கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்குது. குரு சோமசுந்தரம் ஸ்டீஃபன் ராஜுங்கிற ஒரு கேரக்டர்ல வராரு. நிஷ்விகா நாயுடு கேமியோ ரோல்ல கலக்கிட்டு போறாங்க. ரோஷினி பிரகாஷ், தீப்ஷிகா, கோபாலகிருஷ்ண தேஷ்பாண்டே, தேவ்கில், அர்ச்சனா கொட்டிகி, அதே மாதிரி பிரதாப் நாராயண், இது இல்லாம டிராகான் மஞ்சு, மகந்தீஷ் அயர்மாத், கிருஷ்ணபிரியா, இப்படி நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்துல எல்லா மொழியிலேருந்து இருக்காங்க. படமும் எல்லா மொழிக்கும் ஏற்றபடி ஒன்லி ஆக்ஷன் ஓரியன்டா அருமையா இருக்குது. சத்யஜோதி பிலிம்ஸ், கிச்சா கிரியேஷன்ஸ் இணைந்து TG தியாகராஜன் வழங்க அவருடைய வாரிசுகள் செந்தில் தியாகராஜன், அர்ஜுன் தியாகராஜன் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை விஜய் கார்த்திகேயா மேக்ஸ் படம் பண்ணவர், மார்க் படத்தையும் பண்ணியிருக்கிறாரு. உண்மையா இந்த படத்துக்கு ஆக்ஷனுக்கு மட்டும் 7-8 இயக்குநர்கள், ஸ்டன் சில்வா, சுப்ரீம் சுந்தர், ரவி வர்மா, கெவின் குமார், விக்ரம் மோர், சுப்பிரமணி,
இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க ஆக்ஷன் டைரக்ஷனில். ஏன்னா இந்த படம் மொத்தமாக ஆக்ஷன் ஓரியன்ட் சப்ஜெக்ட். ஆக்ஷன் ரசிகர்களுக்கு இது அல்வாவாக இருக்கும் இந்த படம். மற்றவங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்து தெரிஞ்சுங்க. உண்மையாகவே மார்க் மற்றவங்களையும் பெருசாக செழிப்படைய செய்யாது. கிச்சா சுதீப்போட நடிப்பு தூக்கி பிடிக்குது. அதுக்குன்னு அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அவ்வளோ நேரம் சுற்றிலும் தண்ணியை ஊற்றி உள்ளே மூழ்கிடுவாங்களோன்னு பதைக்க வைக்கிற கிளைமாக்ஸு. அதே மாதிரி கிளைமாக்ஸில் என்னடா இவர் போய் அவர்கிட்ட சரண்டர் ஆகிறாங்கிற ஒரு ஃபீலிங் வருது. ஆனால் என்ன பண்ணுறாரு அதிரடியாங்கிறது புதிராக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் மார்க்குக்கு நாம் வந்து 10க்கு 7 மதிப்பெண்கள் கொடுத்து மேக்சிமம் மார்க் கொடுத்து இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில் மார்க்குக்கு 7 மதிப்பெண் கொடுத்து மார்க் கொடுத்து விடைபெறேன். நன்றி.